சிவன் மேல் கொண்ட அன்பால் தன் இரு கண்களையும் கொடுக்கத் துணிந்த ஒரு பக்தனின் கதை உங்களுக்கு தெரியுமா? ஆம், அவர்தான் கண்ணப்ப நாயனார். 63 நாயன்மார்களில் ஒருவர். சிவபக்தியில் இப்படியும் ஒருவர் இருக்க முடியுமா என்று எண்ணும் வண்ணம் இந்த கதை இருக்கும். இவரைப் போலவே சிவனை உங்களுக்கு பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திண்ணன் என்ற இயற்பெயரைக் கொண்ட இவர் ஒரு வேடர். தன் இரு நண்பர்களோடு வேட்டையாட சென்றபோது திருக்காளகத்தி மலையில் சிவனின் ஒரு உருவமான வாயுலிங்கத்தினை கண்டார். அந்த நாள் முதல் வாயில் சுவர்ணமுகி ஆற்றின் நீரை சுமந்து வந்து அபிஷேகம் செய்தும் தலையில் சுருகி வந்த மலர்களாலும் இலைகளாலும் அர்ச்சனை செய்து பக்குவப்பட்ட காட்டுப்பன்றி இறைச்சியை படைத்தும் வந்தார். இதைக் கண்டு ஆகம விதிப்படி சிவனை வணங்கும் சிவாச்சாரியார் ஒருவர் மனம் வருந்தி சிவனிடம் முறையிட்டார். கண்ணப்பரின் அன்பினை அவருக்கு உணர்த்த நாளை வந்து இங்கு பார் என்று சிவபெருமான் கூறினார். திண்ணனார் வரும் வேளையில் அந்த சிவனின் ஒரு உருவமான வாயு லிங்கத்தின் வலக்கண்ணில் குருதி வருமாறு செய்தார் சிவன். அதைக் கண்ட திண்ணனார் ஒரு பச்சிலையிட்டு மருத்துவம் பார்த்தார். அதன் பொழுதும் அடங்காத குருதினை நிறுத்த தன் கண்களில் ஒன்றினை அம்பினால் அகழ்ந்து அந்த வாயுலிங்கத்தின் வலக்கண்ணிலிருக்கும் இடத்தில் இட்டார். வாயுலிங்கத்தின் வலக்கண்ணில் வரும் இரத்தம் நின்று இடக்கண்ணில் இரத்தம் வழியத் தொடங்கியது. திண்ணனார் தனது இடக்கண்ணையும் அகழ்ந்து வைப்பதற்கு முன் அந்த வாயுலிங்கத்தின் இடக்கண் இருக்கும் இடத்தில் தன் காலொன்றால் நிறுத்தினார். பின் இடக்கண்ணை அகழ்ந்து அந்த வாயுலிங்கத்தின் இடக்கண்ணிலிருக்கும் இடத்தில் இட்டார். இடக்கண்ணிலிருந்தும் இரத்தம் வழிவது நின்றது. அப்போது சிவன், நில்லு கண்ணப்பா என மும்முறை கூறி தடுத்தருளி அவரை நாயன்மார்களில் ஒருவராக மாற்றினார்.